வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 50 வயசாச்சு, இனிமே கல்யாணம் குழந்தை வந்தால் நான் அம்மாவா பாட்டியா, மறுமணம் பற்றி மனம் திறந்து சுகன்யா. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முன்னணி நடிகையாக இருந்த சுகன்யா கடந்த 2002ஆம் ஆண்டு ஸ்ரீதர் ராஜகோபால் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அது விவகாரத்தில் முடிந்ததால் இப்போது மறுமணம் பற்றி அவரது சிந்தனை பற்றி கூறியிருக்கிறாங்க. இயக்குனர் பாரதி ராஜாவால் பல நடிகர்கள் அறிமுகமாகி உண்டாங்க. அதில் ஒருத்தவங்க தான் அழகு, திறமை, அமைதியான அனைத்துமே இருந்து ஆரவாரம் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அதிரடி காட்டியவங்க தான் நடிகை சுகன்யா. பல வெற்றி படங்களை நடித்து இன்னும் ரசிகர்கள் மனதில் சிறந்த நடிகையாக திகழ்ந்து வராங்க. இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் புதுநெல்லு புதுநாத்து படத்தில் கருத்த மச்சா கஞ்சத்தனை எதுக்கு வச்சா என்ற ஒரே பாடலில் தமிழ் ஆடியன்ஸ் மனதில் நச்சுன்னு ஒட்டி கொண்டாங்க சுகன்யா. கமல், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், பிரபு என அடுத்தடுத்து முன்னணி நடிகர் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், சக்கரை தேவன், மகாநதி, இந்தியன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த சுகன்யா தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. நடிகை சுகன்யா விஜயகாந்துடன் இணைந்து நடித்த சின்ன கவுண்டர் படம் வரலாறு காணாத அளவு மிகப்பெரிய வெற்றியிட்டது. கிட்டத்தட்ட 250 நாட்கள் மேல் ஓடி சாதனை செய்தது. இந்த படம் விஜயகாந்து திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இப்படிப்பட்ட அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து இன்று வரை முன்னணி நடிகையாக இருக்கிறாங்க. நடிகை சுகன்யா 2002ஆம் ஆண்டு ஸ்ரீதர் ராஜகோபால் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க. ஆனால் திருமணமாகி ஒரே ஆண்டில் அவரை விட்டு பிரிந்து விவகாரத்து பெற்றாங்க. அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து வராங்க. திரைப்படம் மட்டுமல்லி சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. சுகன்யா அவங்க நடிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பான ஆனந்தம் தொடர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. மலையாளத்தில் சில டிவி நிகழ்ச்சியில் சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. இதனிடையே தற்போது தனது சினிமா அனுபவம் குறித்து பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்திருக்கிறாங்க. மீண்டும் திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்டபொழுது அவங்க கூறும்போது, மறுமணம் என்று இதுவரை யோசிக்கலை, அதே சமயம் அது வேண்டாம் என்று சொல்லலை. தற்போது எனக்கு 50 வயது ஆகிறது. இனிமேல் திருமணம், குழந்தை பிறந்து அந்த குழந்தை என்னை அம்மா என்று கூப்பிடுமா அல்லது பாட்டி என்று கூப்பிடுமா என்று எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று ஒரு புன்னகையுடன் கூறியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.